கலாச்சாரம் குடிக்க போகிறவங்களும் தப்பு தான். திமுகவோட மைனஸை குற்றஞ்சாட்டுறாங்க. திமுகவுக்கு இது மைனஸ் தான். பட் விக்கிரவாண்டியை பொறுத்தளவில் திமுக 50% வாக்கு மேலே எடுத்து ஜெயித்துருவாங்கன்னு நான் கருதுறேன். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நடிகர்களை அவங்க நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் நடிகர்களை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் குறிப்பிட்டு சொல்றாரு அண்ணாமலை இல்லையா? அது செல்லூர் ராஜு விஜயை கூப்பிடுறத சொல்லி அவர் வந்து விஜயை கூப்பிடலையே, அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தா கண்டிப்பா நாங்க ஏத்துக்கோம், ஆனா நாங்க யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டேன்னு தானே சொல்லி. பலன் நிரூபிக்காத ஒரு விஜய நம்பி கூட்டணி போக வேண்டிய ஒரு விஷயமே. பலம் நிரூபித்த கட்சிகள் எதுவும் 2024 போல் 26 எடப்பாடியோட கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற ரவீந்திரன் துரைசாமி டீமோட கருத்தை செல்லூர் ராஜு என்டால்ஸ் பண்றார். எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தினாதான் சீமான் வர முடியும், அண்ணாமலை வர முடியும், அன்புமணி வர முடியும். இதுதான் கான்செப்ட். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவங்களோட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தமிழ். இப்போ கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 21 பேர் வந்து பலியாயிட்டாங்க. இதனால வந்து தமிழக அரசு தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை வந்து கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காரு. இதனால விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்களுக்கு ஏதாவது வந்து வாக்கு வங்கி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஆளுங்கட்சிக்கு? கலாச்சாரம் குடிக்க போறவங்களும் தப்பு தான். நடந்த பிறகு அந்த குடும்பத்தின் நலனை கருதி நம்ம அதை வேற எதுவும் பேச முடியல. இதை என்கரேஜ் பண்றதும் தப்பு தான். பட் அந்த குடும்பத்தோட கம்பாஷனேட் நிலைமையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா அதில் தான் நம்ம பார்க்குறோம். அதை அரசியல் கட்சிகள் திமுகவோட மைனஸை குற்றஞ்சாட்டுறாங்க. திமுகவுக்கு இது மைனஸ் தான். ப்ரொவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை தடுக்க முடியாமல் போனது அரசுக்கு ஒரு கரும்புள்ளி தான். பட் விக்கிரவாண்டியை பொறுத்தளவில் திமுக 50% வாக்கு மேலே எடுத்து ஜெயித்துருவாங்கன்னு நான் கருதுறேன். கண்டிப்பா அவங்க ஆளுங்கட்சிக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு நிமிடத்தில் எல்லாருக்கும் வந்து பட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிடத்தில் பட்டா. இப்போ 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் காத்திருந்தவர்களுக்கு கூட பட்டா வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல சொத்துக்கு. ஆனா எப்படி இது வந்து சாத்தியமாகுமே? இல்லை, பட்டா வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்கணும். லாங் டிலே இருக்கக்கூடாது. டக்குன்னு கொடுக்குங்கிறதுல வந்து தப்பாட்டும் போயிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில துரிதமாக பண்ணணும். டிலே பிரீட்ஸ் கரப்ஷன். காலதாமதம் ஊழலை உருவாக்கும். ஸோ காலதாமதம் இல்லாமலும் நடக்கணும், தவறுகள் இல்லாமலும் நடக்கணும். ஸோ கொஞ்சம் நியாயமான கால அவகாசத்தை எடுத்து ஆய்வு பண்ணி கரெக்டாக பட்டா இஷ்யூ வந்து இருக்கணுங்கிறதா நம்ம கருத்து. கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இந்த மாடர்ன் இதில் டிரான்ஸ்பரன்சி வரும்போது, இது ஒரு வெளிப்படைத்தன்மை வரும்போது வந்து முன்ன மாதிரிப்பட்ட உள்ள தவறுகள்லாம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திமுக இளைஞர்கள் அணி ஆர்ப்பாட்டம் 24ஆம் தேதி தொடங்க இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாம்? நீட்டுக்கு எதிரான சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை திமுக கூட்டணி அறுவடை பண்றாங்க, அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன். இதில் தமிழிசை வந்து அந்த இடத்த சரியாக ஹேண்டில் பண்ணலை. அண்ணாமலை நீட்டுக்கு ஆதரவானவர்களோட லூசர்ஸ் அண்ட் கெய்னரில் அதில் நீட்டில் உள்ள கெய்னர்ஸ் ஆதரவை எடுக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை அரசியல் பண்ணுறாரு. இப்போ காங்கிரஸ் கட்சியில தானே இந்த நீட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா அவங்களே வந்து இப்போ நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வந்து எங்களுடைய இதை வந்து நீட் ஒழிக்கிற வரைக்கும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அவங்களே நீட்டை கொண்டு வந்துட்டு அவங்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு சொன்னாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளிவரத்தை வெளியிடலை. இப்போ அவங்களே வேணும்னு கேட்குறாங்க. காலம் மாற்றம், மக்கள் உணர்வு, இதுக்கு தக்கன அரசியல் பண்ணுறாங்க. லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸில் கெய்னர்ஸ் வந்து பிஜேபி கூட தான் இருப்பாங்க. அப்போ லூசர்ஸ் திமுக கூட போகிறாங்க. நம்ம கூட்டணி கட்சியோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போம்னு பயணிக்கிறாங்க. இப்போ திமுக வந்து இதுக்காக வந்து சரி எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் வந்து சரிதான்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீட் ஒழிக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் செய்வோம் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறதே புரியலையே. கொண்டு வந்ததும் அவங்களே, வேண்டான்னு சொல்றதும் அவங்களே. இது எப்படி சாத்தியம்னு கேட்குறேன் நான். நீட்டுக்கு எதிரான சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு, அதை அறுவடை பண்ண பார்க்குறாங்க. அவ்வளோதான். இந்த கேள்விக்கு இதுதான் பதில் இல்லைங்களா? கம்ப்ளீட்டா பொலிட்டிக்ஸ், தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ்.
இப்போ அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, மக்களை ஏமாற்றுவதற்காக வந்து திமுக போடும் நாடகம் 2026க்காக தான். அது வந்து நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றது வந்து உண்மையா நம்ம எடுத்துக்கலாமா? நீட்டு இங்கே கண்டினியூ ஆகும் இந்தியாவில், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி. அது திமுக 29ல் நாங்கள் இந்தியா கூட்டணி வந்து தேவைப்பட்டால் ராகுல் காந்தி தலைமையில் வந்து நாங்கள் அபாலிஷ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. வயநாட்டில் பிரியங்கா காந்தி நான் வந்து முழு நேர அரசியல்வாதியாக வந்து நான் களமிறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல் முருகன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க, இது வந்து வாரிசு அரசியல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு. அதுக்கு செல்வ பெருந்தகையும் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு, அவங்கள பற்றி பேசுறதுக்கு வந்து தகுதியே இல்லாதவங்க இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வாரிசு அரசியல் தான் நடக்குதா காங்கிரஸ்லேயும்? ஜனநாயகத்தில் வாரிசு அரசியலுங்கிறது ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். மக்கள் ஏற்றுக்கிட்டாதான் வாரிசு அரசியல். லட்சுமி சிவபாரதி என்டிஆரோட 2வது மனைவி, மக்கள் ஏற்றுக்கல. ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் மனைவி, மக்கள் ஏற்றுக்கல. ஜெயலலிதா அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். ஸோ ஜனநாயகத்தில் ஏற்றுக்கிடாதும் தான், மக்கள் ஏற்றுக்கிடாதும் தான் முக்கியம். கலைஞர் மகன் மு.க. அழகிரி அவர் அரசியல் களத்துக்குள்ளே நிற்க முடியல. மு.க. ஸ்டாலின் அவரை மக்கள் ஏற்றுக்கிட்டு கலைஞரோட பெருசாக நிற்கிறாரு. ஸோ இந்த அரசியல் களங்குங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாதான். சஞ்சய் காந்தியை மக்கள் ஏற்றுக்காம தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் எம்பல இந்திராந்தி கூட வந்தார், ராஜீவ் காந்தியை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்த்தாலே வாரிசு அரசியலுங்கிறது எல்லா வாரிசுகளையும் மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. பட் என்ன இஷ்யூன்னா, ஒரு கட்சிக்குள்ள தலைவருக்கு மகனும் இன்னொரு திறமையான ஒருத்தர் இருந்தால் அந்த கட்சி தலைவர் அந்த இன்னொரு திறமையானவரை விட தன் மகனை வளர்த்து விடுறாரு. ஏன்னா இன்னொரு திறமையானவரால் வரக்கூடிய ஆபத்தை விட மகனால் வரக்கூடிய ஆபத்து மிக மிக குறைவு. இப்போ அரசு பள்ளிகளில் வந்து ஜாதியை வந்து ஒழிக்கிறது வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று கமலாலயத்தில் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, சந்துரு என்ன சொல்கிறாருங்களாம் இல்லை. இந்த சமுதாயம் ஜாதிய கட்டமைப்பு, காஸ்ட் இஸ் இன் சொசைட்டி. இல்லைன்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடாது. இந்தியாவில் ஈவன் சிம்பதி கோஸ் வித் காஸ்ட், அந்த தான் ஜாதி இருக்குது. பட் நமக்கு என்ன தேவை, அது இருந்துட்டு போட்டு, அது காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் வளர்ச்சியை கொடுக்கணும்னா நல்லது. அது ரத்தத்தை ஓட வைக்கணும்னா தப்பு. அப்போ ஜாதியால் மோதல்கள் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யுதுன்னு ஒரு ப்ரோஆக்டிவ் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள ஸ்கூலில் அங்கே உள்ள ஜாதி பேரை நீக்கிட்டா, ஸ்கூலில் உள்ள ஜாதி பேரை நீக்கிட்டா ஜாதி அங்கே ஒழியும்? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. தென் மாவட்டத்திலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அதிக ஸ்கூல் நாடார்கள் தான். ஆமாம், நாடார்கள் தான் அதிக ஸ்கூல் வச்சுருக்குறாங்க. அவங்க பலரும் இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் சர்வீஸுக்கும் வச்சுருப்பாங்க, வியாபாரத்துக்கும் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூல்களில் விருதுநகர் காலேஜுகளில் விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்திக்குமார் நாடார் கல்லூரி அதிக டொனேஷன் கொடுத்துருப்பாரு. அடுத்து சாத்தூர் இந்து நாடார்கள் பாத்தியப்பட்ட கிங் எட்வர்ட் உயர்நிலைப்பள்ளி, அவங்க காசு வைக்கிறாங்க, அவங்க ஜாதி இது பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு அரசு அதை எப்படி தடுத்துட முடியும்? இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்குமே வந்து கிறிஸ்டியானிட்டியோட இந்து நாடார்கள் அதிக ஸ்கூல் கட்டி நாங்கள் படிக்க வச்சுருக்கோங்கிற கிளைம் அவங்களுக்கு இருக்குது, நியாயமான கிளைம். அந்த கிளைமை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜாதி பேரை அதில் ஸ்கூலில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் சந்துருவோட இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? யார் ஏற்றுக்குவா? ஸோ சந்துருவோட நோக்கம் அதில் பாசிட்டிவாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். சும்மா எல்லாமே அவங்க பணத்தை போட்டு, இன்னும் சொல்ல போனால் அதில் 10% கூட நாடார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, 90% அதர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் எல்லாரையும் படிக்க வைக்கிறோங்கிற அந்த பெருமை இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியும்? ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, இப்போ எல்லா இதுலையுமே வந்து ஆல்ஃபபெட்டிக் பிரகாரம் தான் வந்து ஸ்கூலில் உட்கார வைப்பாங்க. அவரோட பேரே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அப்படின்னா ஏ அப்படிங்கிறத முன்னாடி வச்சு தான் உட்கார வைப்பாங்க. ஆனால் இப்போ ஜாதியின் அடிப்படையில் தான் வந்து பள்ளிகளை வந்து மாணவர்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசும் வந்து சரியில்லை, ஜாதியும் வந்து ஜாதியின் அடிப்படையில் தான் வந்து இப்போ பள்ளிகளையும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. அது எல்லா ஸ்கூல்லையும் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கல. பட் அவர் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வைக்கணுங்கிறது அவரோட கருத்து சரி.
இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அதிமுக அரசு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. எப்பவுமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வந்து போட்டி இருக்கு, பொறாமைகள் இருக்கு, எதிரிகளும் அவங்க தான். ஆனா இப்போ திமுக எப்பவுமே எல்லா பிரச்சனைகளுக்குமே தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்ன கருத்தையும் அவரும் சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்குள்ள பொலிட்டிக்ஸ். திமுக அதிமுகங்கிறது அக்டினை பொருட்கள். அக்டினை பொருட்கள் மூவ் பண்ண முடியாது. அண்ணா காலத்து திமுக ஒரு ஸ்டைலில் இருந்திருக்கும், கலைஞர் காலத்து திமுக இன்னொரு ஸ்டைலில் இருந்திருக்கும், ஸ்டாலின் காலத்து திமுக இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. ஸோ இந்திரா காந்தி காலத்து காங்கிரஸ் வந்து 43% வாக்கு எடுத்தது. இன்னைக்கு சோனியா காலத்து காங்கிரஸ் வந்து 23% வாக்கு தான் எடுக்குது. கலைஞர் காலத்து திமுகவோட ஸ்டாலின் திமுக வந்து தொடர் வெற்றிகளில் பெரிய வெற்றியில் இருக்கிறாரு. அதிமுக போன பிறகு 20 எம்பி சீட்டு கலைஞர் எந்த தேர்தலும் ஜெயித்ததில்லை. 71 ஜெயித்தார், எம்ஜிஆர் இருந்தார். இப்போ ஸ்டாலின் 2 தேர்தலில் 20 தாண்டி போயிட்டார். இப்போ நீங்கள் கலைஞரும் ஜெயலலிதாங்கிற மாதிரி அட்டுத்தனமாக பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாமே அட்டுத்தனமாக பிரிசனராக பாஸ்டாக இருந்து கடந்த காலத்தின் கைதிகளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. டைனமிக்ஸ் மாறிட்டு கலைஞரோட பெரிய தலைவர் ஆயிட்டாரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் வெற்றிகளில். அதே மாதிரி ஜெயலலிதா 40% மக்களவைக்கு எடுத்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி 20% தான் எடுத்திருக்கிறாப்புல. ஸோ இந்த சேஞ்சஸை புரியாமல் திமுக அதிமுகன்னு கிளிப்புள்ள மாதிரி பேசுறது அரசியல் முட்டாள்கள். இந்த முட்டாள்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கனால இந்த முட்டாள்கள் பேசிட்டு இருக்காங்க. அது முட்டாள்தனம். கலைஞர் புரட்சி தலைவி வேற, கலைஞர் மக்கள் திலகம் வேற, ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் வேற. அதர்ஸ்ல எடப்பாடி மேல நிற்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்குள்ள யதார்த்த அரசியல் நிலைமை, களம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ரீஎன்ட்ரி, இது வந்து அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே வந்து அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆனா ஓபிஎஸ் சொல்றாரு எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இதுல அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா இருக்குமா? ஓபிஎஸ் பொறுத்தளவுல அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவரு ரிசைன் பண்ணாம இருந்தாருன்னா காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக இருப்பாரு. நான் இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கு இருந்த கட்டத்திலே ரிசைன் பண்ணக்கூடாது, நீங்க ரிசைன் பண்ணாம இருந்தா பெரிய தலைவருங்கிறத எல்லா தொலைக்காட்சியில நான் ஒருத்தன் தான் சொன்னேன். தம்பி செந்தில்வேல் கூட சொன்னாப்புல, அண்ணே நீங்க தான் சொல்றீங்க எப்படின்னு கேட்டாப்புல. பட் ஃபைனலாக அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் ரிசைன் பண்ணனால தான் எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்தது. அவர் ரிசைன் பண்ணாம இருந்தா அந்த அளவுக்கு வந்திருப்பார். ஆனா அவர் ஒரு கட்டத்துக்குள்ள சசிகலாவால் ஏமாற்றப்பட்டவர் அடுத்த கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியாலையும் ஏமாற்றப்பட்டுட்டார். ஆனால் அவரை ஏமாத்தினதுனால பன்னீர்செல்வம் பெரிய அரசியல் சக்தி ஆகலை. ஒரு 5 சீட்டு பன்னீர்செல்வம் நின்றுப்பாருன்னா எடப்பாடியை நம்ம 15% நிறுத்தியிருக்கலாம். அது நம்ம அந்த இடத்துக்குள்ள சில சூழ்நிலைகளால் 15% அவர் நிறுத்த முடியலை. பட் பன்னீர்செல்வத்தை எடப்பாடி நீக்கிக்கிட்டு அபகரிக்க பார்க்கறது, மேற்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அபகரிக்க பார்க்குறாங்க. இந்த இருக்கவங்க பாருங்க, ஜாதி இல்லை மதம் இல்லை, எல்லா தலைமை நிலை செயலாளர்கள் பாருங்க, அவர் தளவாய் சுந்தரத்தை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்கன்னு எடப்பாடி சொல்றாரு. நாங்களும் பார்க்க தான் செய்யறோம். எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டரு, தங்கமணி வெள்ளாள கவுண்டரு, வேலுமணி வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டை அண்ணன் வெள்ளாள கவுண்டரு, கருப்பண்ணன் வெள்ளாள கவுண்டரு, தம்பித்துறை வெள்ளாள கவுண்டரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வெள்ளாள கவுண்டரு, தென் இவர் பொன்னையும் வெள்ளாள கவுண்டரு. இப்படி இவங்கெல்லாம் நீங்க பெரிய ஆட்களா இருக்கிறீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதும் இதே டீம் தாங்கிறார் எடப்பாடி. அப்போ அடிமையிலா இருந்தீங்க. பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாலும் அதை நீங்க ஆமான்னு திராவிட இயக்கங்கிற பேர்ல அடிமையிலா இருந்தீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, நீங்க எல்லாருமே லீடரா இருக்கிறீங்க. அப்போ அது மற்ற ஜாதிகள் அதை பார்க்க தானே செய்வாங்க. அப்போ நீங்க ஓபிஎஸும் சேர்ந்து இருந்தா வேலுமணி அதை கரெக்டா பண்ணாரு. ஒரு இலையில ஓபிஎஸ், ஒரு இலையில இபிஎஸ், 50% முக்குலத்தோர், 50% வெள்ளாள கவுண்டர்னு போட்டு கோயம்புத்தூரில் எல்லா தொகுதிகளையுமே அவரோட திறமையால் ஆர்கனைஸ் பண்ணி ஜெயித்தார். இன்னைக்கு அவர் கோட்டை விட்டுட்டாருன்னா நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து இது வெள்ளாள கவுண்டருக்கான கட்சியாக போச்சு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம் வரும், நமக்கு என்ன இருக்குன்னு அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் இந்த கட்சி வந்து நாடார் ஏரியாவில் 4வது போகுது, கன்னியாகுமரியில் 4வது போகுது, நாம் தமிழருக்கு கீழே போகுது, விளவங்கோட்டில் 4வது போகுது, திருநெல்வேலியில் 8%, தூத்துக்குடியில் 15%, அதுவும் விளாத்திக்குளம், கோயில்பட்டி, ஒட்டப்படாரம், பிரேமலதா அம்மையார்
ஓட்டு இல்லைன்னா அதுவும் கீழே போயிடும். ஒரு 6% ஓட்டு பிரேமலதா அம்மையார் உதயசூரியன் விஜயகாந்த் மரணத்தால ரெட்டலைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா சேலத்தில் 38%, வன்னியருக்கு 10 கொடுத்ததுனால, இங்க கள்ளக்குறிச்சியில் 40%, வன்னியருக்கு 10 கொடுத்ததுனால, விழுப்புரம் சிதம்பரத்தில் 35%க்கு மேல வன்னியருக்கு 10 கொடுத்ததுனால, அப்போ வன்னியருக்கு 10 கொடுத்ததுனால தான் ரெட்டலைக்கு ஓட்டு விழுது. ரெட்டலைக்குள்ள ஓட்டு அந்த கதையெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. விவசாய சின்னம் தூக்கிட்டாங்க. விவசாய சின்னம் எல்லாம் மைக் சின்னத்தில் விவசாய சின்னத்தில் எடுத்ததோட அடுத்த அதிக ஓட்ட மக்களவை தேர்தலில் சீமான் எடுத்துட்டாப்புல. என்றாலும் இன்னும் கொஞ்சம் ரெட்டலைக்குள்ள ஒரு இது இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு தான் ஜாதின்னு சசிகலா சொல்லி, இது சில ஜாதிகளுக்கான அதிகாரத்துக்கானது, சில ஜாதிகளுக்கு இது நஷ்டங்கிறத சசிகலா அம்மையார் சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றதுல ஒரு நோக்கம் இருக்குது. அப்படின்னா எடப்பாடியுடைய கட்சி வந்து கண்டிப்பா அதிமுக வந்து ஜாதி கட்சி தான் இல்லையா? 20% வாக்கெடுத்த ஒரு கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்லக்கூடாது. அது சொன்னா நியாயம் இல்லை. எல்லா ஜாதியும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா வன்னியர்கள் மிக அதிக அளவில் போட்டிருக்காங்க. அடுத்து கொங்கு வேளாளர்கள் அதிக அளவில் போட்டிருக்காங்க. எடப்பாடிக்கு ஜாதியான கொங்கு வேளாளர்கள் கூட வன்னியர் அடுத்து 2வது தான் போட்டிருக்காங்க. நம்ம கரெக்டா நியாயமா பேசணும். ஏன்னா கொங்கு வேளாளர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து அண்ணாமலை லீடர்ஷிப்ல கோவை நீலகிரி பொள்ளாச்சில எல்லாம் விலகி போயிட்டாங்க. ஸோ நம்ம டேட்டாவோட சொல்றோம். பட் 20% வாக்கெடுத்த இந்த கட்சிக்கு முத்திரையர்களும் நல்லா போட்டிருக்காங்க. முத்திரையர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. பாவம் அவங்க ஏமாளி ஜாதியாட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என் தம்பி என்பதற்காக கோவிந்தனை முத்திரை சமூகத்தை சேர்ந்தவர் மந்திராக்கிறார். பெரும்படு முத்திரையர் நீர் மேலாண்மை எல்லாம் செய்து திறம்பட செயல்பட்ட ஒரு மன்னர். அவருக்கு வந்து ஜெயலலிதா குளோரிஃபை பண்ணாங்க. அதனால அவங்க அதை போட்டுட்டு இருக்காங்க. அது போட்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ முத்திரையர்களை சூரியகுல சத்திரியர்னு முத்திரையர்களை குளோரிஃபை பண்ணாரு. ஓகே, நான் அதை பாராட்டுறேன். நீங்க சூரியகுல சத்திரியர்னு முத்திரையர்களை வாக்களிச்ச முத்திரையர்களை நீங்க குளோரிஃபை பண்ணதை நான் பாராட்டுறேன். அப்படிதான் ஜெயலலிதா எங்களை கண்டு பயந்து நீங்க ரவீந்திரன் துரைசாமி டீமை கண்டு பயந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கள்ள இருக்கக்கூடிய ஜாதிய சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு சொன்னாங்க. உண்மை. ஏன்னா நாங்க 96ல் நிரூபிச்சோம். 2006ல் சரத்குமாரை மீறி நிரூபிச்சு காட்டணும். நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு, சரத்குமாரை வந்து நாடார்கள் துரத்தி அடிப்பார்கள்னு நானே குமுத ரிப்போர்ட்டர் ஜூனியர் விகடன் நக்கீர் நல்ல பேட்டி கொடுத்தேன். ஏன் கருத்து தான் நின்று சரத்குமார் பிரச்சாரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் அந்த நாடார் கான்சென்ட்ரேட் ஏரியாவில் ஜெயித்தார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் 2016ல் ஜெயிக்கிறதுக்காக இவனை விட மாட்டானுங்க, இவனை வந்து நம்மளை வந்து ஒரு ஜாதி ஆட்சி இன்னும் நிறைய டைலாக் உண்டு. அதெல்லாம் சொல்லி எடுத்து வெள்ளாளர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், கோனார்கள் இவங்க எல்லாத்தையும் திருப்பிடுவான்னு சொல்லி ஐசோக்கியக்கு தான் நாடார்கள் சேர சோழ பாண்டியர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க முத்திரையர்கள் சூரியகுல சத்திரன்னு சொன்னதை நான் ஒரு கௌரவத்தை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வந்து முத்திரையர்களுக்கு வந்து நீங்க எம்பி கொடுக்கல, ராஜ்சபா கொடுக்கல. ராஜ்சபா முத்திரையர்கள் கொடுத்தீங்கன்னா நானே பாராட்டிட்டு போவேன். முத்திரையர்கள் வந்து ரெட்டலைக்கு போட்டாங்க, அவங்கள சூரியகுல சத்திரியர்கள்னு எடப்பாடி சொல்றாரு. முத்திரையர்களை வந்து ஒரு ராஜ்சபா கொடுத்தாருன்னா பாராட்டிடுவார். நான் வன்மத்திலேயோ காழ்பண்டச்சிலோ சொல்லலை. பெரியார் மாதிரி சமூக நீதி வரணும்னு தான் நான் சொல்றேன். அதுல இது அன்னைக்கு ஜெயலலிதாட்ட இருக்கும்போது இருந்த மாதிரியா கேபி முனுசாமி இருக்கிறார்? இன்னைக்கு ஜெயலலிதாட்ட இருந்த மாதிரி இருக்கும்போதா சிவி சண்முகம் இருக்கிறார்? இன்னைக்கு ஜெயலலிதாட்ட இருந்த மாதிரியா இப்போ அன்பழகம் இருக்கிறாரு? ஜெயலலிதாட்ட இருந்த மாதிரியா இப்போ வீரமணி இருக்கிறாரு? எடப்பாடியே சொல்றாரு யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு. வீரமணி உடனே அதுல வந்து ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணி எடப்பாடியை தலைவராக ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல வந்து மாற்றி கொடுக்குறாரு. ஜெயலலிதா இருந்தா அப்படி கொடுக்க முடியுமா? அப்போ வீரமணி அங்க வச்சது தானே வெள்ளூர்ல சட்டம். வெள்ளூர்ல அதிமுக டெபாசிட் போய் இவர் துரைமுருகன் வெற்றி பெற்றிருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதிமுக டைனமிக்ஸ் சூழல்லாம் மாறி போச்சுங்கிறத சொல்றோம். பட் 20% வாக்கெடுத்த கட்சி பொதுத்தள கட்சி தான். அது நாம மறுத்து ஜாதி கட்சின்னு சொல்ல வரல. ஆனா 2 ஜாதிக்கு ஆதிக்கம் அந்த கட்சியில ஹெவியா இருக்குங்கிறது உண்மை. நீங்க சூரியகுல சத்திரியர்னு முத்திரையர் சொன்னதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி முத்திரையருக்கு ஒரு ராஜ்சபா கொடுத்தாலும் நான் பாராட்டிட்டு போவேன். எனக்கு என்ன இருக்கு? நான் உண்மையான நியாயமான சமநீதி வரணும்னு தான் நான் பேசுறேன். யார் மேலேயும் இது வன்மத்திலேயோ கோபத்திலேயோ பேசல. நேர்மறை சமநீதிக்காக தான் நான் நிற்கிறேன். இப்போ சீமான் அவர்கள் வந்து தாவேகா கட்சி வந்து கண்டிப்பா நமக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து யாருக்கும் இடைத்தேர்தலில் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சீமானும்
சிவகார்த்திகேயன் அவர்களும் வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தலுக்கான சந்திப்பாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது இருக்குமா? From Carl's mouth I heard that Vijay may support Seeman as மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சப்போர்ட்டட் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையை ஆதரிச்ச மாதிரி விஜய் சீமானை ஆதரிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் விஜய் சர்க்கிளுக்குள்ளே பலரும் பல இதை சொல்லுவாங்க. நீங்க பெரிய ஹீரோ, நீங்க ஏன் சீமானை ஆதரிக்கணும்னு சொன்னா, ஏன் பார்வை சசிகலா, விஜய், சிவகார்த்திகேயன், தீபா ஜெயக்குமார் எல்லாருமே ஸ்டேச்சர் உள்ளவங்க தான். பல நிரூபிக்காத 0% வாக்கு தான். சீமான் 8.2% வாக்கு பெற்ற ஒரு தலைவர். இவங்க எல்லாருமே பல நிரூபிக்காதவங்க தான். இது தெளிவு, இதை யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் அதை சொல்லலாம். சிவாஜிக்கே 15% சொன்னாங்க, கடைசியில் 2% ஓட்டு எடுத்து அது எங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரிஷி இல்லை சார் அது அதிமுக ஓட்டு தான், நீங்கள் சிவாஜி உங்கள் அண்ணங்கிறதுக்காக பாசத்தில் சொல்கிறீங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறான். ஏன்னா 17% காங்கிரஸ் சிவாஜியோட சேர்ந்து எடுத்தது. சிவாஜி போன முறை மூப்பினார் 20% எடுத்துட்டாரு. அப்போ சிவாஜிக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. ஓட்டுங்கிறது ஜானகிக்கு ஓட்டு தான். அந்த ஜானகி ஓட்டு வந்து 11%, 2% சிவாஜி எடுத்த ஓட்டும் ஜானகி ஓட்டு தாங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. விஜயகாந்த் 8% வந்தார், கமல்ஹாசன் 4% வந்தார், சரத்குமார் இது இஷ்யூ இல்லாமல் திருமங்கலத்தில் சாப்பிட்றது, திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணுறது சைனட் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன். சைனட் சாப்பிட்டாரு, 3 இலக்கத்தில் வந்தார். கருத்தியலையில் ஒரு மதுசூதனன் வந்து இந்து முன்னணியில் இருந்தவர், அவர் இந்துத்துவ கருத்தியலில் 1000 ஓட்டுக்கு மேலே வந்தார். ஸோ இவங்க என்ன நிரூபிக்காங்கங்கிறது 2026 தெரிஞ்சு போகும். அது விஜய் தன்னை பொசிஷன் பண்ணலை. 214 நிற்க போகிறாரா, பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறத பொசிஷன் பண்ணலை. அது பொசிஷன் பண்ண பிறகு தான் அவரை முடிவு பண்ண முடியும். அது செல்லூர் ராஜு அவரை கூப்பிட்டு இருக்காரு, அதை அண்ணாமலை நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பல சூழ்நிலையிலும் இருந்துட்டு இருக்குது. சீமானை பொறுத்தளவில் அவருக்கு வந்து பெரிய பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது, சினிமா பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்வது போல் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நடிகர்களை அவங்க நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் நடிகர்களை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் குறிப்பிட்டு சொல்கிறார் அண்ணாமலை இல்லையா? அது செல்லூர் ராஜு விஜயை கூப்பிடுறத சொல்லி அவர் வந்து விஜயை கூப்பிடலையே, அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தா கண்டிப்பா நாங்க ஏத்துக்கோம், ஆனா நாங்க யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டேன்னு தானே சொல்லி. பலம் நிரூபிக்காத ஒரு விஜய நம்பி கூட்டணி போக வேண்டிய ஒரு விஷயமே, பலம் நிரூபித்த கட்சிகள் எதுவும் 2024 போல் 26 எடப்பாடியோட கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற ரவீந்திரன் துரைசாமி டீமோட கருத்தை செல்லூர் ராஜு என்டால்ஸ் பண்றார். அதான் அர்த்தம். நான் 24 சொன்னேன், 1% வாக்கெடுத்த கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு ஓபிஎஸ் போன பிறகு மதிச்சு கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அரசியல் விமர்சகர்கள் எத்தனை பேர் எத்தனை கூட்டணியை உருவாக்குனாங்க, பாமக அதிமுக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், எடப்பாடி எந்த காலமும் அவர் எம்பவர் பண்ண மாட்டார். பச்சையா சொல்றேன், வன்னியரான டாக்டர் ராமதாஸ் கொங்கு வேளாளரான எடப்பாடி பழனிசாமியை எம்பவர் பண்ண மாட்டார். 26 இதுதாங்க, நான் பச்சையா தான் சொல்றேன். எனக்கு டாக்டர் ஐயாவை தெரியும், அதை வச்சுதான் நான் சொன்னேன். அதுதானே நடந்தது. நீங்க பாமக அதிமுக கூட்டணி வந்துட்டு எத்தனை பேர் கூடி கும்மாளம் அடிச்சீங்க டிவியில. கடைசியில் என்ன நடந்தது? அவர் தன் மகன் சீஃப் மினிஸ்டர் வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ சீமான் சீஃப் மினிஸ்டர் வர ஆசைப்படுறாரு, அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் வர ஆசைப்படுறாரு. சீமான், அண்ணாமலை, அன்புமணி இவங்க 3 பேரும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாதான் எதிர்காலத்தில் சீஃப் மினிஸ்டர் வர முடியும். ஒருத்தர் டைம்ல சீமான், அடுத்து அண்ணாமலை, அடுத்து அன்புமணின்னு கர்நாடகா மாதிரி கூட வரலாம். அது ரெண்டாவது விஷயம். எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தினாதான் சீமான் வர முடியும், அண்ணாமலை வர முடியும், அன்புமணி வர முடியும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் நான் 2024 சொன்னேன். சிங்கம் காளமாடு கதையா சொன்னேன். எடப்பாடி, அண்ணாமலை, அன்புமணி, தினகரன், பன்னீர்செல்வம் 4 பேரையும் தனித்தனியாக விட்டு வேட்டையாட பார்க்குறாங்க. 4 காளமாடையும் ஒன்றா சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்னால் முடியலை, அது வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே மட்டும் முடியலை. ஆனால் டாக்டர் ராமதாஸ் தோல்வியை ஒத்துவிட மாட்டார், மீண்டும் தன்னை பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்வார். அதே பொசிஷன் தான் இன்னைக்கு செல்லூர் ராஜு விஜயை கூப்பிட்டுட்டாருன்னா, பலன் விரிக்காத 0% விஜயை கூப்பிட்டுட்டாருன்னா அவர் வந்து கூட்டணி அமையாதுங்கிறதுல உறுதியாயிட்டாரு. ஸோ 26 நான் வெற்றி பெறுவோங்கிறதுக்கு செல்லூர் ராஜு வந்து மதிப்புக்குரிய அமைச்சர். ரொம்ப இன்னோசென்டான ஒரு ஆள் தான் அவர், ரொம்ப இன்னோசென்டான மனுஷன். நேரில் பார்த்துருக்கேன். என் மச்சின பாலாஜி ஹாஸ்பிட்டலில் வரும்போதெல்லாம் ரொம்ப பிளெயினாக ஒரு
ஆணவம் கர்வம் இல்லாமல் இருந்தால் வெரி பிளைன் பர்சன். நம்ம எதனாலும் உண்மையை சொல்லி தான் பேசணும். பட் அவர் வந்து இன்னைக்கு அதை சொல்லியிருக்காருன்னா கூட்டணி அவங்களுக்கு அமையாதுங்கிறதுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதை தான் அண்ணாமலை அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம யார் வந்து பிஜேபியில வந்து உட்கார்ந்தாலும், என்ன தலைவர்கள் வந்து உட்கார்ந்தாலும் என்னைக்குமே வந்து தமிழகத்துல ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது வந்து உண்மையா? பிஜேபி வராது அது இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும் ஒரு கட்சி சொல்லுமா தமிழ்? கண்டிப்பா சொல்லாது. அதை தான் அவர் செய்திருக்காரு. இல்ல, அவங்க சொல்வது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பிஜேபி எத்தனை வருடங்கள் ஆனாலும் 2026, 31 அந்த மாதிரி எந்த வருடங்கள் ஆனாலும் வந்து உட்கார முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் கர்நாடகாலையும் சொல்லியிருப்பாங்க ஆட்சிக்கு வந்திருக்கு, இப்படிதான் அஸ்ஸாம்லயும் சொல்லியிருப்பாங்க ஆட்சிக்கு வந்திருக்கு, இப்படிதான் ஒரிசாவிலையும் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ வராதுன்னா ஒரு கட்சியை சொல்ல முடியாது. இன்னைக்குள்ள லெவலில் நாங்கள் மோடி வெல்விஷரா என்ன நினைக்கிறோம்னா 2029 மோடி அச்சீவ் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு 26 முக்கியமே தவிர 26ல் ஆட்சியை பிடிக்கிறது கூட ரெண்டாவது தான். 29 மோடி சாதிக்கிறதுக்கு 26ல் என்ன வீகம், அந்த வீகத்தில் தான் போகும். ஏன்னா நாங்கள் சொன்னோம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன், ஹிண்டு ராம் எல்லாருமே சசிகலாமையாருக்கு பூச்சண்டை கொடுத்துக்கிட்டு இவங்க தான் நம்ம தமிழகம்னு சொல்லும்போது மோடியோட நம்பிக்கையை பெற்று மோடியுடைய அந்த நம்பிக்கையில் மோடி நம்ம கருத்தை ஏற்றுக்குவாருங்கிற நம்பிக்கையில் கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு வரமாட்டாருங்கிற இதை நம்ம சொன்னோம். தினத்தந்தி இதில் தான் இருக்குது. அதே இதில் தான் நாம் சொல்கிறோம், மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி 2029 சாதிக்கிறது தான் அங்கே நோக்கம். 29 மோடி சாதிப்பதுக்கு 29 கண்டிப்பா வருவாரா? கண்டிப்பா வருவார் தமிழ், அதுல எந்த மாற்றமும் இல்லை. 4வது முறை வருவார். ஓகே, உங்களுடைய தகுதியான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.